மறுபடியும் ஒரு வாட்டி சாரி எடுக்க போகலாமா போட்டீஸ்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கோல்டு செக்ஷனுக்கு தான் போனோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தங்க மயில், அதுக்கப்புறம் போட்டி ஸ்வர்ணமகால் இந்த மாதிரி டிஜி கோல்டில் சேவ் பண்ணிட்டு இருந்தேன். என்னால் வந்து 2 சேவிங் பண்ண முடியல. என்னன்னா எங்களோட பட்ஜெட் அந்த மாதிரி. சரி தங்க மயில் மட்டும் இருக்கட்டும். டிஜி கோல்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு ரூ. 1000 இருந்துச்சு. அந்த ரூ. 1000 வேஸ்ட் பண்ணாமல் வெள்ளி காயின் வாங்கிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண போயிடலாம் சாரி. சாரி வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட அம்மா அப்பாவுக்கு வந்து தட்டு வச்சு கொடுக்கணும். அதுக்கு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சாரி வந்து அம்மாக்காக எடுக்கணும்னு சொன்னார். சரி ஓகே, சாரி எப்படி இருந்தாலும் அம்மாவுக்கு கொடுக்கதா இருந்தாலும் அம்மா எனக்கு தான் கொடுக்க போகுது, அதுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே தெரியும் அம்மாங்களுக்கு வந்து சாரி கொடுத்தானா அந்த சாரி பொண்ணுங்களுக்கு தான் வரும்னு. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாரி எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து பாப்பாவுக்கு வந்து கிருத்திக் வந்து என்னோட நாத்தனார் தனா இருக்காங்கல்ல அவங்களும், அதுக்கப்புறம் வேண்டாத்த அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்தாங்க சீர்வரிசை தட்டுக்கு. டெய்லி வியர் மாதிரி கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டோன்னா எனக்கு உதவும். அதனால் பார்த்தீங்கன்னா சீர்வரிசை தட்டுக்கு எது வேணுமோ அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீதெல்லாம் டெய்லி யூஸுக்கு தேவையானதெல்லாம் நான் வாங்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.